அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்து இருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 47 குடும்பங்களில் 31 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு பணி வழங்கியிருந்தார். அது நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்று நீதிமன்றம் அப்பொழுதே கூறியிருந்தது. தற்பொழுது அதிரடியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. 31 அரசு பணிகளும் கொடுத்தது செல்லாது அப்படின்னு அனைத்து அரசாணைகளையும் ரத்து செய்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சட்டம் படித்த ஒரு மாணவனாக, வழக்கறிஞராக இதை பார்க்கும்போது ஒரு சட்ட பூர்வமான ஒரு முடிவு. ஏன்னா கோர்ட்டை பொறுத்தவரைலாம் எப்படின்னா, ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது, ஒன்று ஆளுங்கட்சி, ஒன்று எதிர்கட்சி, அப்படி பார்க்க முடியாது. சட்டத்தில் என்ன இருக்குது, கடந்த காலத்தில் சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது, அரசினுடைய கொள்கையாக இருந்தாலும் கூட அந்த கொள்கை சட்டத்துக்கு உகந்ததாக இருந்தால் தான் கோர்ட் ஏற்றுக்கும். கோர்ட்டை பொறுத்தவரையிலும் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி, அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி, சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி, ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரிலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தீர்ப்பு கொடுப்போம். இப்போ கடந்த காலத்தில் வந்துட்டு இதே மாதிரி நிறைய வழக்குகள் போயிருக்கு. அதாவது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து ஒரு வேலையை செய்யும்போது இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. உதாரணத்துக்கு ஃப்ரீபி, அதாவது இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துனுக்குறாங்க ஜனங்களுக்கு, அதனால் வரிச்சுமை வந்து எங்கள் தலையில் தான் வருது, இந்த ஃப்ரீபியே இருக்கக்கூடாது, இலவசங்களே இருக்கக்கூடாதுன்னெலாம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ கோர்ட்டு பார்க்குது இலவசங்கள் எந்த சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது, இலவசங்கள் எந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டப்பட்டது, அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் சொல்லலாமா, அப்படி ஒரு வேளை அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இலவசத்தை கொடுக்கலாமா, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்து விவாதம் பண்ணி, ஓகே இது எந்த சட்டத்திலையும் இதை தடை செய்யலை, ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்து அது அரசு ஆணை போட்டு பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்கு. சரி, அப்போது அரசு ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கையை அரசு செய்து அதில் நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி ஒருத்தர் ஆட்சியில் இருப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி கொள்கையை வச்சுன்னு போக முடியாது, அவருக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் சாசனத்தையோ இல்லை அரசியல் விஷயங்களையோ பண்ண முடியாது. அரசு வேலை என்பது அது வந்து ஒரு எல்லாரும் பார்த்து எல்லாரும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அரசு வேலையை இன்னாருக்கு இந்த அடிப்படையில், இன்னாருக்கு இந்த தகுதி அடிப்படையில், இன்னாருக்கு இந்த காரணத்துக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டங்கள், அதற்கு முன்மாதிரி விசாரணைகள், விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்பொழுது இப்போது ஈபியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் வந்து ஈபியில் மழைக்காலத்தில் புயலில் போய் வேலை செய்கிறாரு, அவர் கரண்ட்டு கம்பத்தில் ஷாக் அடித்து இறந்துடுறாரு. அப்படின்னும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் புட்டப் பண்ணி இவர் வந்து அரசு வேலைக்கு தகுதியானவர், இவரோட அப்பா இல்லை இவரோட அம்மா இந்த இடத்துல இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, அவரோட வேலையை இவருக்கு கொடுக்குறோன்னு கொடுப்பாங்க. இது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ். இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் கூட வந்து மோஸ்ட்லி இதை யாரும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஒருத்தரோட வேலையை அந்த குடும்பத்தில் இருக்கிற வாரிசுக்கு, ஏன்னா அந்த குடும்பம் அனாதையாகி போச்சு, இந்த குடும்பம் அரசை நம்பி போய் இந்த குடும்பம் அனாதையாகி போயிட்டனால கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த தகுதி, அதாவது தகுதி அடிப்படை பார்க்காம கொடுக்கறதுலாம் இப்படி தான் கொடுக்குறது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரூர் சம்பவத்தில் விபத்து, அது இன்றைக்கி தேதியில் அது வந்து அதுக்கு பின்னாடி தவறு நடந்திருக்கா, யார் காரணம் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வந்து அது எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு விபத்து. இப்போ அந்த விபத்தில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா இந்த விபத்தில் இருக்கவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அரசு. இப்போ சாராயம் குச்சி செத்து போயிட்டாங்க, அதுவே வந்து விமர்சனமாச்சு. சாராயம் குச்சி சாகிறதுக்கெலாம் வந்து அரசு காசு கொடுக்கணுமான்ட்டு அது கொள்கை முடிவு இடிவுன்னு போனாங்க. சரி, செத்து போட்டாங்க, காசு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் வேலைன்னு ஒரு வேலை கொடுத்துருந்தா, அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்தவங்கள மறைக்கிறதுக்கோ இல்லை அதை பேசுபொருள் மறைக்கிறதுக்கு வேலைன்னு ஒன்று கொடுத்துருந்தா கோர்ட்டு, நான் சொல்கிறேன், இதே தீர்ப்பு தான் கொடுத்துருக்கும். இப்போ கோர்ட்டு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கு. மதுரை கிளை வந்து என்ன கேட்குதுன்னா, எப்பா நாளைக்கு சிவகாசி பட்டாசு ஆலை இருக்குது, அவங்க பட்டாசு தொழிலில் ஈடுபடுறாங்க, டமால் வெஞ்சி செத்து போயிடுறாங்க, இப்போ அவங்கெல்லாம் அரசு வேலை கேட்டால் கொடுக்க முடியுமா? சரி, மாநகர போக்குவரத்து கழக பஸ் இருக்குது, 2 அரசு பஸ்ஸோ இல்லை ஒரு அரசு பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸு இடிச்சிக்குது, விபத்து, அரசுக்கு சொந்தமான பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுறாங்க, இறந்து போயிடறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களான்னா எதுக்குமே பதில் இல்லை. அப்போ விபத்துக்கு கொடுக்கல அப்படின்னா இதை விபத்தாக தான் பார்க்குறோம். அப்போ இதுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னா, இல்லை இவங்களாம் விஜய் அண்ணா ஃபேனு அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எந்த அடிப்படையில், எந்த முகாந்தரத்தில், எது விஷயமா பண்ணுறீங்க? இப்போது இதுவுமே வந்து நான் ஒரு சில காணொலியிலலாம் பேசியிருப்பேன். அதாவது யானை மிதித்து சாகுறாங்க தொழிலாளி, பாம்பு கட்சி சாகுறாங்க,
புலி அடிச்சிடுது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து யானை வந்து அரசாங்கத்துது, புலி அரசாங்கத்துது, பாம்பும் கவர்மெண்ட்டு தான். இதெல்லாம் காயப்படுத்தி நம்ம சாவடிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அதாவது பாம்புக்கு கொடுக்குறதில்ல, பட் யானைக்கும் இல்லை சிறுத்தை அடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஏன்னா உள்ளூரில் போராட்டம் வருது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அமைதியை காக்கணுன்றதுனால சரி முதல்வர்களோட நிவாரண நிதியிலிருந்தோ இல்லை வனத்துறையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த வனக்கு பாதுகாப்பு சட்டம் அது சாங்சுரியிலேருந்து ஒரு சில பணம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. மிருகங்களும் மனிதர்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது, மனித விலங்குகளால் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இது என்ன, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் எவ்வளோ செலவு பண்ணலாம், எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கிடலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பணம் கொடுக்குறாங்க. அதுலேயுமே வேலை கொடுக்குறது கிடையாது. இப்போ இதே ஒரு ஃபாரஸ்ட் கார்டு அவர் டெம்பரரியாக வேலை பார்க்குறாரு. அவர் நைட்டில் செக் போஸ்ட்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு கரடி வந்து அவரை போட்டு இழுத்து கொண்டுருச்சு அப்படின்னா அப்போது அந்த குடும்பம் வந்து சிபாரிசு அரசுக்கு, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து வேலை பார்த்தாரு, அவரை கரடி இந்த மாதிரி வேலை டியூட்டியில் இருக்கும்போது பண்ணிட்டேன், அப்போ அவரோட மகனுக்கோ யாருக்கோ அதோட அவர் என்ன கல்வி தகுதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்பேஷனட் கிரவுண்ட்ஸில் கொடுக்கலாம். ஒரு அரசியல் கூட்டத்துக்கோ இல்லை ஒரு நட்சத்திர நடிகரை பார்க்குறதுக்கு போய் கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்கன்னா கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து பெங்களூரில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, பெங்களூர் ஜெயிச்சப்போ எல்லாம் போனாங்க, அப்போ அந்த கூட்டத்தில் போனாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு அரசு, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? அப்போ இது வந்து கோர்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி இது போங்காட்டம், இந்த ஆட்டம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டு வச்சு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண இருந்த தாவேக்காவினரை மாண்புமிகு நீதிமன்றம், மாண்புமிகு நீதியரசர்கள், மதிப்பிற்குரிய நீதிமன்றம் தடுத்து நிறுத்திருக்கு. இது இப்படியே போயிடுச்சுன்னா மனித உயிருக்கு விலையே இல்லாமல் போயிடும். ஒரு வேலை கொடுக்கறதுனாலையோ பணம் கொடுக்கறதுனாலையோ ஈடு கட்டிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நாளைக்கு லாக்அப் டெத்து நடக்குது, இப்போ அவங்களுக்கும் வந்து அரசு வேலை, பணம் காம்பன்சேஷன் ஓகே, ஆனால் பணம் வந்து சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் அரசு வேலைன்றது அப்படி இல்லை. அந்த வேலைக்காக நிறைய பேர் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் மாணவர்கள் தேர்வு மூலிமா தகுதி மூலிமா வேலைக்கு அரசு வேலையை அப்படி தான் கிடைக்கும்னு ஒரு விஷயம் வச்சுருக்கும்போது நீங்கள் தனியாக இன்னொரு கோட்டா ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோயில் இருக்குங்க, கோயிலில் வந்து நான் ஒரு 2000 பேர் லைனில் நிற்கிறாங்க, அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் இல்லை இந்த நடிகருக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை நீங்கள் பாட்டு குறுக்கு வழியில் இட்டுன்னு போய் விட்டிங்கன்னா மிச்சம் லைனில் இருக்கவங்க கோயிலில் இருக்கிறவங்க கடுப்பாங்களாம், எடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம் காரணம், இல்லைங்க அவர் வெளியூர்லேருந்து வராரு, அதில் 4 பேருக்கு காய்ச்சல், அப்புறம் அவர் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டார், அதனால் அவர் சாமியை பார்க்கணுன்னு அவ்வளோ தொலைவுலேருந்து வந்திருக்காரு, இல்லை அவர் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர், காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களில் நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த முறைப்படி இப்போ கோயிலில் கூட காசை கொடுத்து ஏமாற்றி லஞ்சத்தை கொடுத்து குறுக்கு வழியில் போயிடறாங்க. இல்லை சம்டைம்ஸ் சாமியை வந்து 300 ரூபா கொடுத்தா கிட்ட போய் காட்டுறாங்க, 30 ரூபா கொடுத்தா தொழில் வந்து காட்டுறாங்க. இந்த அவலமும் இருக்குது. ஆனால் அரசு வேலைன்னு வரும்போது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இதெல்லாம் கேட்கணும். இப்போ அரசாங்கம் இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம விஜய் அண்ணா முதலமைச்சர், நம்மளை யார் கேட்குறது, நம்மளை யார் கேட்குறது அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் எதுவுமே வந்து ஒன்று சார்ந்து இருக்குது. நீதிமன்றம் என்பது நாடு சட்டப்படி நடக்குதான்னு பார்க்குற இடத்துல இருக்குது. யாருன்னா தப்பு பண்ணால் தட்டி கேட்குற இடத்துல நீதிமன்றம் இருக்குது. எதிர்கட்சி என்பது ஆளுகின்ற கட்சி தப்பு செய்யும்போது அதை கேள்வி கேட்குற இடத்துல எதிர்கட்சி இருக்குது. மீடியா என்பது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்லை அதிகாரிகளோ அவங்க செய்கிற தப்புகளை சுட்டி காட்டுறதுக்கு. இதில் மீடியா எதனா தப்பு பண்ணால் அதை விமர்சனம் பண்ணுறது இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. இப்போ ஜனநாயக நாட்டில் ஒன்று சார்ந்து ஒன்று செக் பண்ணி இருக்கும்போது அந்த பேலன்ஸ் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்போது நீதிமன்றம் வந்து சரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மதுரை கிளை எதனா இருக்குன்னா இதை விட அதிகமான பெஞ்சுக்கு போகும், இல்லை சுப்ரீம் கோர்ட் போகும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது வந்து ஒரு வேளை ரத்து அப்படின்னு வந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் சம்பளம் போட்டாங்களே, இந்த சம்பளத்தை எப்படி திருப்பி வாங்கிறது? இவ்வளோ நாள் வேறு யாருக்கும் அந்த வேலை கிடச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய பாதிப்பு. இப்போ கோர்ட் வந்து இதை வந்து இமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக பார்க்காம நீதியின் பக்கம் பார்க்கும். இப்போ கோர்ட் வந்து என்னன்னா, இந்த 31 பேருக்கு இப்போது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரே நாளில் தேர்வு வச்சு ஐயா எஸ்பி வேலுமணி வந்து நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யானோ தானோன்னு தேர்வு வச்சு இன்ஜினியரிங்கில் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதையும் கோர்ட் என்ன பண்ணுச்சு, எப்பா இது தப்பு, நிறுத்தி வச்சிச்சு. அப்போது இந்த மாதிரி வேலை விஷயங்கள், அதாவதுங்க கோர்ட்டுக்குன்னு ஒரு மாண்பு மரியாதை இருக்குல்ல, இந்த மாதிரி தீர்ப்புகள் தான் இதை வந்து காப்பாற்றுது.
அப்போ அதிமுக பேரில் தப்பு பண்ணாலும் இன்னொன்று ஜாப் ஃபார் ஸ்கேம்னு ஒன்று நம்ம ஊரில் இருக்குது. இப்போ திமுக பீரியடில் ஐயா செந்தில் பாலாஜி மீது பிரச்சனை. என்னது பிரச்சனை? இவர் வேலைக்கு காசு வாங்கிக்கின்னு வேலையை வந்து விற்கிறாரு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் ஐயா KN வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு. இப்போது ஒரு அரசு வேலையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்குது. அந்த டிமாண்டில் இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க, அதாவது ஆல்ரெடி 30 லட்ச ரூபா பணம் கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சில்லறை கில்லறையாக செலவு பண்ணி ஒரு 35 லட்ச ரூபா, 30லேருந்து 35 லட்ச ரூபா குடும்பத்துக்கு போயிருக்கு. இது பத்தலை அப்படின்னு விஜய் சார் நம்புகிறாருன்னா அவர் கை காசை போட்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போது இவங்க வந்து என்னென்னா, இப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா, கோர்ட்டு சட்டப்படி தீர்வு கொடுத்துச்சு. இப்போ விஜய் அண்ணாக்கு மனசு தேங்கலை, மனசாட்சி வலிக்குது. என்னடா நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்மளால் பண்ண முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க. ஜனநாயகன் படம் ஓடிட்டு இருக்குது இந்த வசூலில். ஏன்னா ப்ரொடியூசரை வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆகிட்டீங்க. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன் அப்படின்னும் போது ஒரு சில விஷயத்தில் அரசு வந்து தலையிடும். அரசு தலையிட்டு, அதனால் அரசுன்னா நீதிமன்றம், நான் சொல்கிறது நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரி நிறுத்தும். அந்த வகையில் வந்து நீதி அரசர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இதில் வந்து இப்போ அப்பீல் கூட போகலாம். இவங்க அரசு வந்து இதை எதிர்த்து அப்பீல் போகும். கண்டிப்பாக அப்பீல் போனால் அங்கேயும் தூக்கும் இந்த கேஸு. ஏன்னா இந்த கேஸில் மெரிட்ஸ், நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இந்த கேஸில் மெரிட்ஸ் பெருசாக இல்லை. ஏன்னா அன்னைக்கு வேலைக்கு கொடுக்கும்போதே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதலமைச்சரே போகக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டு வந்து அதோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பேசினான்னு நான் முடிவு பண்ண முடியாது, கோர்ட்டோட அதிகாரத்துக்கு அது அப்பாற்பட்டு. நான் முதலமைச்சர்ன்றவர் அவருக்குன்னு ஒரு சில அதிகாரம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவரை ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, ஒரு விஷயத்தை அவர் ஆணையை கொடுக்கக்கூடாதுன்னு நான் நிறுத்த முடியாது. இப்போதைக்கு எனக்கு போதிய தரவுகள், போதிய விவரங்கள் வரலை, நீங்கள் வேணால் என்னப்பா பண்ண போகிறீங்கன்னா தற்காலிகமாக பண்ணுறோன்றாங்க. தற்காலிகமாக நீங்கள் பண்ணிங்கனாலும் நாங்கள் இந்த கேஸை விசாரிச்சுட்டு முடிவு சொல்லுவோம். இப்போதைக்கு நாங்கள் தலையிடல. ஆனால் இதே பர்மனெண்ட்டுன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கே ஒரு முடிவு சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட். ஆனால் சொல்லலை. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி நாங்கள் இன்னும் டைம் வேணும், இன்னும் அரசுக்கிட்ட இருந்து நாங்கள் விளக்கம் வாங்கி நாங்கள் கோர்ட்டில் சொல்கிறோம்லாம் இழுத்துட்டீங்க. இழுத்து வெற்றிகரமாக நிகழ்ச்சியும் முடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த வழக்கு இன்னும் முடியல இல்லையா? இப்போ வழக்கில் என்ன பண்ணிங்கன்னா அதாவது கொட்டுனா கொட்டு, இந்த டபுள் கொட்டு ஒரு படத்தில் காட்டும், யாரா அது டபுள் கொட்டு கொட்டினதுன்னு மாதிரி 2 நீதியரசர் வச்சு டபுள் கொட்டு கொட்டியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சின்றது வரும்போது கட்சின்றது தொடர்ந்து நடத்துறது. உங்கள் கட்சிக்காரருக்கு நீங்கள் பதில் உதவி பண்ணணும், உங்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கோ இல்லை உங்கள் விசிறிகளுக்கு, உங்கள் ஃபேனுக்கு நீங்கள் எதனா பண்ணணும், சொந்த துட்டு இது பண்ணுங்கள், இல்லை சொந்த வேலையை எடுத்து கொடுங்க. அதாவது இல்லை, அவங்க நீதிமன்றத்தில் சொல்கிறது இது சாதாரண வேலை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி, சாதாரண வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நாட்டில், அவங்களுக்குலாம் எதுனா கொடுத்துருப்பீங்களா? சாதாரண வேலை எவ்வளோ விபத்து நடந்திருக்குது, கரோனாவில் இறந்துருக்காங்க, ஆஸ்பத்திரியில் நர்ஸு வேலை பார்த்து கரோனாவில் உயிர் இழந்தவங்களுக்கு வேலை கொடுக்க முடியலங்க. கரோனா வார்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த கேஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எத்தனை செவிலியர், எத்தனை டாக்டரு போகிறாங்க, வீடு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது. 1 வாரம் 10 நாள்லாம் தங்கி அரசுலேயே குவாரண்டைன் பண்ணி குழந்தைய பார்க்க முடியாமல், கணவனை பார்க்க முடியாத, இல்லை மனைவியை பார்க்க முடியாமல் எவ்வளோ மருத்துவத்துறையில் இருந்தவங்க வேலை பார்த்துருப்பாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க. அதெல்லாம் மறந்துட்டோமா? நம்ம அவங்க தியாகத்தெல்லாம் மறந்துட்டோமா? அவங்களுக்கு என்ன பண்ணோம்? அரசாங்கம் என்ன பண்ணுச்சு நான் கேட்குறேன். இப்போ எந்த அரசுனா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ அதுக்கெல்லாமே எதுவுமே பண்ணலை. கேட்டால் வேலை வாய்ப்பு இல்லை, அவ்வளோ வேகன்சி இல்லை, அவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு நுரநாட்டியம் பேசிட்டு இப்போ சும்மா வேலை தரேன், தமாஸ்க்கு வேலை தரேன், டெம்பரரியாக வேலை தரேன்னா தூய்மை பணியாளர் பெருக்குறாங்க, இந்த நாட்டையே சுத்தம் பண்ணுறாங்க. கஷ்டமான வேலை, குப்பை செத்த நாயிலிருந்து எல்லாம் வரும். தன்னோட அந்த வேலையெல்லாம் செஞ்சால் உடம்பு எவ்வளோ மனசு கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுங்களா? இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம், கார்பேஜ் டம்பிங் அதெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தொடர்ந்து துர்நாற்றம், மூச்சு விழும்போதே துர்நாற்ற காற்று தான். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறாங்கல்ல அவங்க. என்னங்க பண்ணிட்டோம் நம்ம? அவங்களுக்கு பர்மனெண்ட் வேலை. இப்போ அவங்களுக்கு பர்மனெண்ட் வேலை கொடுத்தா கோர்ட் எதுனா கேட்க போதா? என் முடிவு பெருகிறதுக்கு, துடைக்கிறதுக்கு, குப்பை வரதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது, அவங்க செய்ய தயாராகிறாங்க, இதில் நான் காசு வாங்க. பர்மனெண்ட் போட்டால் கோர்ட்டுக்கு போய் யாருன்னா சேலஞ்ச் பண்ணால் நிறுத்த போகிறாங்களா? அதெல்லாம் செய்யறதுக்கு வலிக்குது, அதை செய்யறதுக்கு காசு இல்லை. ஆனால் இதை செய்கிறீங்க, கேட்டால் சாதாரண வேலை. அப்போ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு இதுனா அந்த பகவான் கேசரி படம் எடுத்து அதை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி ஜனநாயகம் எடுக்கிறதா? இது அரசு வந்து எப்படி நடத்தணும்னு இந்திய
சட்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு சில கருத்துகள் இருக்குது, ஒரு சில முன்மாதிரிகள் இருக்குது, நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, ப்ரொசீஜரலாக ஒரு சில விஷயம் எப்படி பண்ணணும்னு இருக்குது. அது பிரகாரம் தான் பண்ண முடியும். நம்ம நீங்கள் ஜனாதிபதியாக கூட இருங்க சாமி. இப்போ ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். இப்போ முர்மு வந்து பார்க்குறாங்க, நான் வந்து இந்த தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் காடு மலை இயற்கை அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரைபல்ஸ் பீப்புளெலாம் பற்றி பேசுது அப்படின்னு முர்முகிட்ட யாரோ போய் சொல்கிறாங்க. கோட்டீஸ்வரன் ஒரு பத்திரிகையாளர் எப்போ பார்த்தாலும் காடுகளை பற்றி பேசுகிறான். அவங்க கூப்பிட்டு நானும் வந்து மலையில் தான் இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுச்சு, உனக்கும் நான் வந்து உன்னை வந்து கவர்னர் ஏதோ ஒன்று ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதவியில் ஒரு அதிகாரி ஆக்கிறாங்க, நான் வந்து ஐஏஎஸ் ஆக்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டு என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்த்துணுமா? நான் ஜனாதிபதி, நான் திரௌபதி முர்முனா எந்த அடிப்படையில், எந்த சட்டத்தில், எந்த தகுதியில், எந்த வெங்காயத்தில் கோட்டீஸ்வரனுக்கு இது கொடுக்கப்பட்டது? ஏன்னா அரசு பணம் செலவு பண்ணப்படுது. தனிப்பட்ட முறையில் அவங்க பணம் கொடுக்கலாம், அது வேற. அவங்களோட காசை அவங்களோட வருவாயிலிருந்து எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு உன்னோட பத்திரிகை தொழிலையும் உன்னோட அந்த இயற்கை மீது இருக்கிற ஆர்வத்தையும் பாராட்டி ஜனாதிபதினு அவனுக்கு பரிசு கொடுக்குறான். அவன் சொந்த காசு கொடுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. வேலை கொடுக்க முடியுமா? ஜனாதிபதிக்கே அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது என்னை யார் கேட்குறது? இதெல்லாம் வந்து தேவையில்லாத தலைவலி, அசிங்கம். அதாவது ஒரு வேலை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு கொடுக்குறாரு இவர், வேலையை உற்பத்தி, அதை வந்து கோர்ட்டு ரத்து பண்ணுது. இதுக்கு முன்னாடி ரத்து பண்ணது யார்? ஐயா வேலுமணி. அவர் எதுக்கு? தப்பு. ஒரே நேரத்தில் தேர்வு, ஒரே நேரத்தில் இஷ்டத்துக்கு கையெழுத்து, ஒரே ஊரை சார்ந்தவங்க, ஒரு நெறிமுறை இல்லாமல் தேர்வு நடத்த ரத்து. அதெல்லாம் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கும்போது கோர்ட்டு வந்து நியாயமான கேள்விகள் கேட்டு, இன்னொன்று இந்த இது இனிமேல் இந்த எண்ணம் வராது யாருக்கும். இந்த தப்பான முன் உதாரணம் பண்ணுற எண்ணம் யாருக்கும் வராது. இன்னும் அந்த கோர்ட்டில் வந்து இன்னும் தீர்ப்பு வரல, யார் குற்றவாளின்னு இன்னும் தெரியல, சார்ஜ் ஷீட்டு போடல, இவ்வளோ விஷயம் பாக்கி இருக்கு, இன்னும் நீதி வரல. பணம் கொடுங்க, உதவி பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து எதனா ஒரு வியாபாரம் அமைச்சு கொடுங்க, யார் வேணான்னு. அரசாங்க பணத்துலேருந்து சொல்லக்கூடாது. இல்லை புரியாம இன்னும் இவ்வளோ சொல்லி சட்டத்தில் இப்படிலாம் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக அதில் வந்து 4-5 ஜட்ஜ்மெண்ட்டுனா கோட் பண்ணுவாங்க. இந்த கேஸில் இப்படி, இந்த கேஸில் இப்படி. இப்போ கேட்டது வெறும் அப்சர்வேஷன் தான். எப்பா சிவகாசி பட்டாசில் உயிர் போதே, பட்டாசு வெடித்து செதறாங்களே அவங்களுக்கு வேலை கொடுத்தோமா? பேருந்து விபத்தில் இறந்து போனாங்களா அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோமா? இதெல்லாம் நியாயமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் வந்து கேசஸ்லாம் இருக்கும். இந்த கேஸில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த கேஸில் இப்படி தீருது, தமிழ்நாடோட சட்டம் எதை சொல்லுது, இந்திய சட்டம் எதை சொல்லுது, வேலை வந்து எப்படி முக்கியத்துவம், வேலை ஒருத்தர் செய்யறதுக்கு என்ன இருக்குது சட்டத்தில், இதெல்லாம் இருக்கும் கோர்ட்டில். சும்மா உங்களை மாதிரி இஷ்டத்துக்கு நான் நினச்சேன் விஜய் நான் ஃபேனு விசில் வச்சாரு வந்து செத்தாருன்னா கோர்ட்டு சொல்லாது. நீங்கள் வேணா பாருங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, நான் இன்னும் பார்க்கல, ஆனால் இப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கும், அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும். கோர்ட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமாக செயல்படாது. அதுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தோரணம் இருக்குது. ஏன், எதனால் இந்த தீர்ப்பு, எதனால், வாதி என்ன சொன்னார், பிரதிவாதி என்ன சொன்னார், அரசு என்ன சொல்லுச்சு, கோர்ட்டோட இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த கால நிகழ்வுகள் என்ன, சட்டம் என்ன சொல்லுது, என்ன பிரச்சனை, இதெல்லாம் போட்டுட்டு அழகாக வரும் தீர்ப்பு. நான் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அரசியல்வாதிகளே இனிமேல்ட்டாச்சு கொஞ்சம் மாண்பா நடத்துங்க, அதிகாரம் இருக்குன்னு ஆடாதீங்க. இதே மாதிரி ஒரு தீர்ப்பு திமுக பீரியடில் ஒரு ஜீவோ போட்டாங்க. என்னன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யணும். ஆனால் வெளியூர் வெள்ளைக்கார பாஸ் சொல்கிறாப்புல வேலை எவ்வளோ நேரம் வேணால் வாங்கிக்கலாம், மனுஷங்களாம் என்ன, அதுவும் வேலை சம்மந்தமாக தான். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்கிறாங்க நீங்கள் இதை வந்து திரும்ப பெறணும், நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் லேபர்லாம் அடி வாங்குவது. ஒரு மனிதனை எவ்வளோ நேரம் எப்படி வேலை வாங்குறதுன்னு இருக்குது. அதுக்கு ஜீவோ போட்டே பண்ணிட்டா சரியாயிடுதுல்ல, அந்த தப்பை ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திமுக அரசு அதை விலக்குனாங்க, விட்ரா பண்ணிட்டாங்க அந்த ஜீவோவை. ஒரு அரசு ஆணை கோர்ட்டால் நிராகரிக்கப்படுக்குதுன்னா உங்களோட அரசு எடுத்த கொள்கை முடிவிலையோ இல்லை சட்ட முயற்சியிலையோ நீங்கள் தோல்வி பெற்றுவிட்டு, நீங்கள் தோல்வின்றதை விட நீங்கள் தவறு செய்ய முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு கோர்ட்டு கையங்கலமாக பிடிச்சி சார் இல்லை தவறுன்னு அப்படியே ஒரு பின்ன இதுனா ரைட்டா இல்லை சார், நீங்களும் அதுலயே ஒரு நல்லெண்ணம், ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொந்த காசுல பண்ணுங்க சாமி நல்லெண்ணம். உங்களை யாரும் வானானது என்ன? இப்போ வேலை செஞ்சு 30 நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன வரப்போகுது? வைரம் வைடூரியம் அப்படியே கொட்டுமா ஏடிஎம்ல அவங்களுக்கு ஒண்டி தனியாக பணம் தானே வரப்போகுது. அந்த பணத்தை கொடுத்துட்டு போங்க, 20 வருஷம் கணக்கு போடுங்க, 20 வருஷம் அவங்க வேலை செஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க, 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, சம்பளம் எவ்வளோ கூடியிருக்கு கணக்கு போடுங்க, ஒரு கால்குலேட்டர் டைப் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும்போது அதை ஃபிக்ஸடில் போட்டு விட்டு போங்க. ஃபிக்ஸடில் வட்டிக்கு வட்டியாச்சு, அந்த லம்சம் பணம் அப்படியே இருக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு சத்தியமாக அந்த 31 பேர் அக்கறை இருக்குன்னா நான் சொல்கிறத விஜய் சாருங்களாம் என்ன 1 மணி நேரம் இந்த வேலையை முடிக்கிறது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம்
ஜிஓலாம் வேணாம், சீஃப் செக்ரட்டரிலாம் வேணாம், கூப்பிடு ஜான் ஆரோக்கியசாமியா, கூப்பிடு ரூட்டு தலை ஜெகதீஷா, கூப்பிடு வேற யாருன்னா அவருக்கு ப்ரொடியூசர் யாருன்னா இப்போ என்னப்பா எவ்வளோ லட்சம் பாவம், எவ்வளோ கோடி பாவம், 250 கோடியை விட்டு மக்களுக்காக வந்துக்கிறேன் உங்கள் விஜய். இதெல்லாம் ஒரு பிசாத்து காசு எவ்வளோ வந்துட போகுது. நம்ம ஒரு இப்போ இந்த கார்லாம் வாங்கியிருக்கிறோம் பல கோடியில், அதனால ஒரு 2 கார் 3 கார் வாங்குறதுக்கு சமமாயிடுமா அது? இல்லை படத்தில் வாங்கின சம்பளத்துக்கு கால்வாசி ஈடு பெறுமா? ஏன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே குத்துற போகிறீங்க நீங்கள் 31 பேருக்கு, அவ்வளோ காசாக கொடுக்க போகிறீங்க? இல்லை உங்கள் சம்பளம் எவ்வளோ ஒரு படத்துக்கு? 250 கோடி. விவசாயிக்கே 114 கோடி தான் ஒதுக்கினீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது. அது அரசு பணத்தை ஒதுக்கும் போதே தாவேக்காவோட அரசு 134 கோடி தான் ஒதுக்குச்சு. இந்த 100 கோடியை கொடுத்துட போகிறீங்க. அந்த 31 கோடி கொடுங்க, ஆளுக்கு 1 கோடி தான் கொடுங்களேன். 31 கோடிலாம் விஜய் சாருக்கு ஒரு பணமா சார்? இல்லை 41 குடும்பம் 41 கோடி 40 கோடிலாம் விஜய் சாருக்கு ஒரு பணமா? அவர் எவ்வளோ பேசுகிறோம் நம்ம. விஜய் அண்ணா எல்லாத்தையும் மக்களுக்காக விட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொந்த காசில் எடுத்து பண்ணுறாருன்ட்டு தானே மீம்ஸ்லாம் போட்டிங்க ஸ்டார்டிங்கில். போன வருஷம் தேர்தலுக்கு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்க? சின்ன சின்ன பெண் ஃபேன்ஸு ஆண் ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னீங்க? விஜய் அண்ணா எது தெரியும், அவர் காசு போட்டு வந்திருக்கிறாருன்னாங்களே, அந்த காசுலேருந்து கொஞ்சம் கிள்ளி எடுத்து கொடுங்க. யாரை நான் கேட்குறது? பா கோர்ட்டுனாப்பா கோர்ட்டு, எங்கள் அண்ணன் மனசு பெருசுப்பா. நான் எல்லாம் பாராட்டி பேசுகிறேன். நான் அப்போ பாராட்டி பேசலாம், ஏன் கோட்டீஸ்வரர் மாற்றி பேசுகிறீங்கன்னு கேளுங்க. இதுக்குதுலே இவர் தான் இந்த ஒரு விஷயத்தில் எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கினாரு. இப்போ ஒரு 30 லட்சம் இதுக்கு முன்னாடி கொடுத்தது, இப்போ ஒரு கோடி, 1 கோடியை 30 லட்சம் ஒரு ரசிகனுக்கு கொடுத்த ஒப்பற்ற தலைவர், ஒப்பற்ற முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜோசப் சா விஜய். பேசிட்டு போவோம், பாராட்டிட்டு போவோம். ஏன் அரசு வேலை எடுத்து கொடுக்குறீங்க? இல்லை இப்படி இதை ஒரு லைனில் இவ்வளோ நேரம் பேசுனது சுருக்கமாக சொன்னால், ஊராமுட்டு வீட்டு நெய்யில் எடுத்து ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அது ஊராமுட்டு வேலை, பொதுமக்களோட வேலை, தகுதியானவங்களுக்கு போக வேண்டிய வேலை. அதை எடுத்து நீ ஸ்வீட்டு செய்யாதப்பா, அது சட்டத்தில் இடம் இல்லை பண்ணிச்சு. அவருக்கு புரிஞ்சால் சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போய் அதெல்லாம் போனாங்கன்னா, வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போ 2 பேர் கேஸ் போட்டுக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியும் பாஜகவும். இன்னும் 2-3 பேர் போட்டாங்கன்னா இன்னும் நிறைய வண்டவாளம்லாம் ஏறிடும் தண்டவாளத்தில் இந்த கேஸில். முகாந்திரம் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்களா, அரசியல் கட்சிகளே போடுறாங்க. ஆமாம், மக்களுடைய கோபம் இந்த கட்சிகள் மேலே திரும்பாதா? எதுக்கு திரும்பணும்? இல்ல சார், கொடுக்காம இருந்தா கூட கொடுத்த வேலையை பறிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப ஹர்ட். இப்போ நான் இப்போ கோயில்லேருந்து உண்டியில் திருடு போயிடுச்சு பணம். என்கிட்ட ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, எனக்கு தெரியாது அது உண்டியில் திருடு போன பணம்னு. நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து சரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எடுத்துக்கண்ணா அப்படின்னு ஏதோ அன்பில் கொடுக்குறாங்க வச்சுக்கேன். நான் எத்தாவது தானம் தர்மம்லாம் பண்ணிட்டேன். நாளைக்கு போலீஸ் வருது பின்னாடி, எப்பா இவர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தாரா? ஆமாம் ஐயா இவர் பணம் கொடுத்தாரு ஐயா. என்னையா பண்ணீங்க? நான் தானம் தர்மம் பண்ணேன் ஐயா. அப்படியா சரி, கோர்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ. கோர்ட்டில் கூப்பிடும், நீ எப்படி திருட்டம் பணத்தை எடுத்து தானம் தர்மம் பண்ணுவேன்? பணம் சம்பந்த விஷயமோ வேலை சம்பந்த விஷயமோ நம்ம இஷ்டத்துக்கு அதை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ அன்பளிப்பு கொடுக்குறாங்க யாருக்கு? அரசு அதிகாரிகளுக்கு. யார்? ஐயா பேப்பரை முடிச்சு கொடுங்க. அதை அன்பளிப்பு நான் சொல்கிறாங்க கோர்ட்டில், சட்டத்தில் அது என்ன சொல்கிறாங்க? அது பேர் லஞ்சம். அதுக்கு பேர் லஞ்சம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ வழக்கறிஞரா, அங்கே இறப்பு, நீங்கள் லேட்டாக போனதுன்றது உங்கள் மீது இருக்க குற்றச்சாட்டு. நீங்கள் 8 மணி நேரம் தாமதம், நீங்கள் ஒரு வேளை சீக்கிரமாக போயிருந்தால் விபத்து தடுத்துருக்கலான்றது வாதம். அதுக்கு எதிர்வாதம் நீங்கள் வைங்க. இல்லை காவல்துறை தான் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கோர்ட் நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. இன்றைக்கி தேதியில் உங்கள் மீது ஒரு கேள்வி இருக்குது. இப்போது 41 பேருக்கு நீங்கள் திருப்பி செஞ்சீங்கன்னா, இது எவிடன்ஸை கரெக்ட் பண்ணுறது, இது அவரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, மடைமாற்றம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சந்தேகம் ஏன் ஒரு டிஃபென்ஸ் தரப்புலேருந்து வழக்கறிஞராக நான் கேள்விக்கூடாது? எனக்கு அந்த சந்தேகம் வருதுண்ணே. என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, நான் என்ன பண்ணுறேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எதையோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று அரசு பதவியில் பண்ணுறேன், இல்லை அரசு சார்பாக பண்ணுறேன், இல்லை தனிப்பட்ட முறையில் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எவிடன்ஸை உடைக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? சரி, இல்லை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதே கரூரில் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி கொஞ்சம் பேர்கிட்ட காசுக்கு வேலை வாங்கிட்டு வேலை தரேன்னு போட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு, அவரோட ஆதரவாளர்கள் அவரோட உதவியாளர் பண்ணார்ட்ட. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஆனது ஆகிப்போச்சு, நீ எவ்வளோ கொடுத்த? 8 லட்சம் கொடுத்த, நான் உனக்கு 8 கோடி ரூபாய் தரேன், இல்லை நான் உனக்கு 80 லட்ச ரூபா தரேன், உனக்கு நான் ஒரு இடம் கூட எழுதி தரேன், கேஸை வாபஸ் வாங்கி, இல்லை கோர்ட்டில் விட்னஸை மாற்றி சொல்லு,
விட்னஸ் இப்படி இந்த விட்னஸ் இப்படி மாறிடுச்சு, எதிர்க்கட்சியில் மாறி மாறி பேசுது, விட்னஸ் தரப்பில் உண்மை இல்லை, விசாரணை சரியில்லைன்னு அக்யூட்டல் ஆகிடும் அப்படின்னு நான் சந்தேகப்படலாமா வழக்கறிஞரா? அதனால் இதோடு நிறுத்திக்கிட்டா அது நல்லது. இதுக்கு மேலே அது இழுத்துன்னு போனால் சட்டத்துக்கு முன்னாடி இது செல்லாது. வழக்கறிஞர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஆரம்பம் இல்லை. இது நான் ஃபஸ்ட்டு போடும்போதே சொன்னேன், இது கோர்ட்டில் நிற்காது, கஷ்டம்னு. 41 பேருங்க, 31 பேர் நீங்கள் கொடுக்குறீங்க, மிச்சம் 11 பேர் அவங்களும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போவாங்க, எங்களுக்குன்னு வாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா நாளைக்கு இப்போ விக்ரவாண்டியில் செத்தாங்கல்ல, அவங்க எதுக்கு செத்தாங்க? அவர் வந்து புருஸ்லியை பார்க்க போனாங்களா, இல்லை ஜாக்கி சானை பார்க்க போனாங்களா? அவங்களும் விஜய் சாரை பார்க்க தானே வந்தாங்க. அப்போ அவங்களாம் இறந்தவங்களுக்கு என்ன நியாயம்? சரி, இன்னொன்று, கரூரில் இடைத்தேர்தல் வருது, அதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சந்தேகப்படலாமா? தேர்தல் ஆணையம் மூலயமா எல்லாம் வந்து தேவையில்லாத தவறான எடுத்துக்காட்டுகள், தவறான அரசியல் முன் உதாரணங்கள். இதை வந்து ஒரு முதலமைச்சரே அங்கீகரிக்கிறார், இதை செய்கிறாருன்னும் போது அவரோட எண்ணோட்டம் வந்து எவ்வளோ குறுகிய பார்வையாக இருக்கு. மொத்த தமிழ்நாட்டையும் தன் மக்களாக பார்க்கணுங்க. தேர்வு எழுதிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனா உண்மையிலே தான் தம்பியாகவும், தான் அண்ணனாகவும், தான் சகோதரனாகவும் பார்க்கணும். ஒவ்வொரு பெண்மணி எழுதிட்டு அரசு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கவங்கள தங்கச்சியாக பார்க்கணும், அக்காவாக பார்க்கணும். அது பார்த்தா இந்த மாதிரி பைத்தியக்கார வேலைலாம் பண்ண மாட்டீங்க. கோர்ட்டு கேட்டிருக்கேன், எப்படின்னா பதில் சொல்கிறீங்க இதுக்கு? நல்ல வேலை கோர்ட்டு இன்னும் காட்டமாக எதுவும் கேட்கல, ஏடா கூடமாக கேட்டிருப்பேன். நான் கேட்ட கேள்வி என்னங்க, எதனா அரசு தரப்பில் எதனா ஆதாரங்களை மறைக்கிறதுக்கு எதனா முடிவு பண்ணுறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முகாந்திரம் இல்லையே. இப்போ மகாமகத்தில் அம்மையார் ஜெயலலிதா போனாங்க, குளித்தாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது அந்த கேஸ் நடக்குது, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்லாம் போகுது. அப்போ ஒருவேளை அந்த மகாமகத்தில் குளித்தவங்களெல்லாம் குடும்ப வேலை பல கோடியில் கொடுத்துருந்தா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மீது சந்தேகம் வந்திருக்காதா? பார்க்கணும். இதில் வந்து எதை செய்யணும், எதுக்கு, ஏன் முன்னாடி இதெல்லாம் யாரும் செய்யலை, ஏன் செய்யலை? ஏன்னா இதுங்க வரும்னு தெரியும். இப்போ இவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஜோதிடருக்கு பதவி கொடுப்பாரு, சினிமா படம் எடுத்தவரை சிறப்பு பிரதிநிதி ஆக்குவார், அதெல்லாம் பாலிசி டிசிஷனு தன்னோட சுய கட்டுப்பாட்டில் வரனால தப்பிச்சுக்கினாரு. இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு சில அரசு வேலை சட்டத்திட்டத்துக்கு வரதுனால மாட்டினார். இல்லைன்னா கோர்ட்டு தலையிடாது. ஒரு சில விஷயத்தில் எப்படி கோர்ட்டு தலையிடலையோ அது மாதிரி ஒதுங்கி போவோம். ஆனால் இதுக்கு தலையிடுறதுக்கு முகாந்திரம் இருக்குது. இந்த மாதிரி வேலை விஷயம் சம்மந்தமாக நிறைய கேஸு நிறைய பேர் போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் இது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைத்த பெரிய பின்னடை, தமிழக அரசுக்கு கிடைத்த, தாவேகா தலைமையில் இருக்கிற தமிழக அரசுக்கு கிடைத்த பின்னடை. கோர்ட்டோட நோக்கம் வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்னா அதை தட்டி பறிக்கிறது இல்லை. தூக்கத்தில் கூட ஜட்ஜிங்க அதை நினைக்க மாட்டாங்க யாருமே. இங்கே ஒருத்தர் கிடைக்கிற வேலையை இன்னொருத்தர் எதுக்கு இங்கே தட்டணும்னு நினைப்பாரு. அப்போ மீறி இங்கே இப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சரியில்லை, உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும். உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும்னா கோர்ட்டு உங்களை சரிப்படுத்தும். அதுதான் இந்த தீர்ப்பு கூட அடிநாதம். நிறைய விஷயங்கள் பேச முடியும். நன்றி சார். நன்றி.